ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிரை வச்சு சூப்பரான குழம்பு ரெசிபி செய்யலாமா? இந்த குழம்பு வந்து தோசை, இட்லி இதுகளுக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். முதல்ல இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு 100 கிராம் பச்சை பயிரை குக்கரில் வறுத்துக்கலாம். குக்கரில் வறுக்கும்போது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறேங்க. வறுக்கும்போது நல்ல வாசனை வரும். அதே சமயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பயரை 2 டைம் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட 8 பல்லு பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் எடுத்துக்கிறேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக அந்த பயறு வெந்து மலர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிறேங்க. மத்த வச்சு நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 100 ml தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. இதுக்கு சூப்பராக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். கூடவே அரை தக்காளி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி 2 தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மசிய வதக்கிக்கிறீங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகும் வரை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறேங்க. வதக்கிட்டு இந்த தாளிப்பை எடுத்து அந்த குழம்பு கூட சேர்த்துக்கிறேங்க. பாசிப்பயிர் கடையலோடு சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். கமகமனு வாசனையான பாசிப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இது போல் வீடியோவுக்கு நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.